ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. நம்ம சூப்பரான டேஸ்டான தக்காளி சட்னி சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம், வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ரஃப்பாக கட் பண்ணால் போதும், ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், பூண்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு மீடியமாக தான் சேர்த்துருக்கேன், குழந்தைங்க சாப்பிட்றதால. தக்காளி தான் நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். வரமிளகா ஒரு 4 மிளகாவும் நான் ஒரு 4-5 பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கி வரணும். வதங்கினா தான் டேஸ்ட் நமக்கு சட்னியில் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் 1-2 தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா வந்துட்டு மேஷ் ஆகி வரணும். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. கலர் மாறின பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கடாயிலே வச்சோன்னா ஆறுறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வச்சிட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ஆறிடும். நம்ம கடாயிலே வச்சோன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு ஆறி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும். இதோட உங்களுக்கு புளி தேவைப்பட்டால் புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளியை நிறைய சேர்த்துருக்கோன்றதுனால நான் புளி வந்து ஆட் பண்ணல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு மிளகாய் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும். இல்லை தண்ணியில் வந்து ஊற்றிடக்கூடாது, திக்காக அப்படியே பேஸ்ட்டாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வழிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் ஒரு துளி கூட சேர்த்துடக்கூடாது. நான் சேர்த்துட்டுனா நமக்கு டேஸ்ட்டு மாறிடும். இப்போ தண்ணி சேர்க்காமல் செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். இப்போ சட்னிக்கு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு மிளகாவை 2 வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி அது ஆறிடுச்சுன்னா போதும், டக்குன்னு வந்துட்டு சட்னி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.